وَقُلْ رَبِّ زِدْنِي عِلْمًا. நமக்கு வாழ்க்கையிலே பெரிய சோதனை என்னவென்றால் திருமணம் முடிப்பது, திருமணம் முடித்து வைப்பது. நிக்காஹ் செய்வது, நிக்காஹ் செய்து வைப்பது. காபிர்கள் சொல்வார்கள் அல்லவா, தமிழிலே ஒரு பழமொழி என்ன சொல்வார்கள், வீட்டை கட்டி பாருங்கள், கல்யாணத்தை செய்து பாருங்கள் என்று. இந்த இரண்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்டிக்கப்பட்டது. சொன்னார்கள், செல்வத்தில் மிக மோசமான செல்வம் வீடுகளை உயர்த்தி கட்டுவதில் செலவழிக்கப்படக்கூடியது என்று சொன்னார்கள். வீடுகளை அலங்கரிப்பதற்கு செய்யப்படக்கூடிய செல்வம். பிறகு திருமணத்திற்கு வாருங்கள், அவர்களை விட நாம் என்ன சளைத்தவர்களா? அவர்களை விட நாம் என்ன குறைந்தவர்களா? நம்மிடத்திலே படிப்பு இல்லையா? அவர்கள் அளவுக்கு பொருளாதாரம் இல்லையா? அவர்கள் அளவுக்கு வசதி இல்லையா என்று அவர்களோடு அந்த இறை நிராகரிப்பின் கலாச்சாரத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மக்கள். இதிலே செல்வந்தர்கள், நடுத்தர மக்கள், ஏழைகள் என்று யாரும் இல்லை. காரணம் என்ன? நோய் அப்படி பிடித்து விட்டது எல்லோரையும். அந்த நோய்க்கு எப்படி இந்த கொரோனா காலத்திலே மக்களை எல்லாம் அந்த நோய் பிடித்துக் கொண்டிருந்ததோ அது போன்று எல்லோருக்கும் இந்த நோய் தொற்றிக் கொண்டது. ஏழைகள் வட்டிக்கு வாங்குகிறார்கள், கடனாளியாக கடன் வாங்குகிறார்கள். வாழ்நாளெல்லாம் கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த திருமண சடங்குகளிலே செலவு செய்து வாழ்நாளெல்லாம் அவர்கள் வேதனைப்படுகிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, நமக்கு தொழுகையில் மட்டும் ரசூலுல்லாவை பின்பற்றுவது, நான் பிற மக்களை பற்றி சொல்ல வரவில்லை, அவர்கள்தான் எங்களுக்கு ரசூலுல்லா வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். யார் குர்ஆன் சுன்னாவை பேசுகிறார்களோ, தௌஹீதை பேசுகிறார்களோ, ரசூலுல்லாவை முன்மாதிரியாக வணக்க வழிபாடுகளுக்கு எடுத்து பேசுகிறார்களோ அவர்களை பற்றி நான் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா சமூக உறவுடையவர்கள், மக்களை தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் நம்மில் யாராவது இருப்பார்களா? எனக்கு ரசூலுல்லாவை விட அதிகமான மக்கள் தெரியும், அதிகமான மக்கள் பழக்கம் உள்ளவர்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குறைஷி ஹாஷிமி வம்சத்தை விட பெரிய வம்சம் உள்ளவர்கள் என்று யாராவது இருக்கிறார்களா? இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய திருமணத்திற்கு யாரையும் சொல்லி அனுப்பவில்லை. இஸ்லாம் வருவதற்கு முன்பும் சரி, இஸ்லாம் வந்ததற்கு பின்பும் சரி, அந்த நேரத்தில் முடிவு எடுக்கப்படும். மணமகள் ஒத்துக்கொள்வார், இருக்கக்கூடியவர்களை சாட்சியாக்கி இருப்பதை கொடுத்து மகராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். இல்லையா? சொல்லுங்க. அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சாங்க. திருமணத்திற்காக தேதியை நிர்ணயித்தார்களா? திருமணத்திற்கு தேதியை நிர்ணயிப்பது இருக்கட்டும், திருமணத்திற்கு முன்னால் ஒரு நிச்சயதார்த்தம், சீனி போடுவது, பர்சம் போடுவது, அப்புறம் என்ன மருதாணி போடுவது, வேற என்ன இருக்கு சமுதாயத்தில். இன்று சில செல்வந்தர்கள் இதற்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தில் ஒரு 10, 20, 30 ஏழைகளுக்கு, நடுத்தர குடும்பத்தார்களுக்கு திருமணமே செய்து வைத்து விடலாம். அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கணக்குப்படி அவர்களது காலத்தின் திருமணத்தின்படி வைத்தால் 1,00,000 பேருக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம். இல்லையா? என்ன முட்டாள்தனமான சடங்குகளில் சமுதாயம் தனது நேரத்தையும் செல்வத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கா நமக்கு செல்வம் கொடுக்கப்பட்டது? இதற்கா நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டது? இதற்கா நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது? அறிவில்லை, புத்தி இல்லை. என்ன சமுதாயமாக நாம் நாசமாகிக் கொண்டிருக்கிறோம். சிலரிடத்திலே ஏன் இப்படி சம்பாதிக்கிறீர்கள், இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்றால்,
கல்யாணம் பண்ணி வைக்கணும். எதற்கு? வாழ்க்கையில் சம்பாதிப்பதையே பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்காக என்று கொள்கையுடைய ஒரு சமுதாயம் எப்படி உருப்படும் யோசித்து பாருங்கள். உருப்படுமா? சஹாபாக்கள் எதற்கு சம்பாதித்தார்? அல்லாஹ் எதற்கு சம்பாதிக்க சொல்கிறான்? அல்லாஹ் எதற்கு சம்பாதிக்க சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்காக இல்லையா? அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வ அலானியா, இரவிலும் பகலிலும் தனிமையாகவும் கூட்டாகவும் சபையிலும் வெளிப்படையிலும் தனிமையிலும் தெரியாமலும் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்வதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். வஜாஹிது பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், உங்களது உயிரால் உங்களது செல்வத்தால் அல்லாஹ்வின் பாதையிலே போராடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மஸ்ஜிதுகள் கட்டுவதற்காக, மதரசாக்கள் கட்டுவதற்காக, அனாதைகளை பராமரிப்பதற்காக, ஏழைகளை வாழ வைப்பதற்காக, விதவைகளுக்கு உதவுவதற்காக, சமுதாயத்திலே எளியவர்கள் நலிந்தவர்களுக்கு உதவுவதற்காக ஒரு முஸ்லிம் சம்பாதிப்பானா? தனது மகளை திருமணம் செய்து வைப்பதற்காக, தனது பேத்தியை திருமணம் செய்து வைப்பதற்காக. என்ன கேவலமான நோக்கம் இது? சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியவில்லை. எப்படி இவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்று தெரியவில்லை. என்ன கலாச்சார பின்னணியிலே வாழ்ந்தார்கள், வளர்கிறார்கள் என்பது புரியவில்லை. பெண் பார்க்க போவதற்கு அதற்கே பல முயற்சிகள், அதற்கான செலவுகள். அதுபோன்று பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை பார்ப்பதற்கு, பிறகு எல்லாம் முடிந்துவிடும். பலவிதமான பரீட்சையுடைய கேள்விகளை போல. எப்படி? அது என்னமோ சொல்லுவாங்களே, ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, ஐஏஎஸ் எக்ஸாம், ஐபிஎஸ் எக்ஸாம், நீட்டு, இந்த மாதிரி எக்ஸாம் மாதிரி ரெண்டு வீட்டாரும் ஒருத்தரை கேட்டுக்கிற கேள்வியை பார்க்கணுமே. இதுல எங்கேயாவது இஸ்லாம் இருக்குதான்னு சொன்னா எனக்கு தெரியல. யாராவது தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போதோ அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு 2 ரக்காத்து தொழுது காட்டு, உன்னுடைய 2 ரக்காத்து தொழுகையில நீ ஓதக்கூடிய சூறாக்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஃபஜ்ருடைய தொழுகை எத்தனை நாள ஜமாத்தா தொழுகிற? ஆயத்துல் குர்சிக்கு அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்டா சொல்ல தெரியுமா? சோ இஸ்லாமிக் நாலேஜ் டோட்டலி ஜீரோ. படிச்சிருக்கிறாரா, டிகிரி வாங்கியிருக்கிறாரா, வேலை செய்யறாரா, எல்லாம். அதுபோன்று மாப்பிள்ளை விட்டார்கள், பெண்ணை பற்றி எல்லாம் கேட்பார்கள். குறிப்பா பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? பெண்ணுக்கு பேக்ரவுண்ட் இருக்கான்னு, வசதி இருக்கிறதா. ஒரு பேச்சாளர் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார், நவீன தௌஹீதின் நவீன வரதட்சணை வாங்கும் கலாச்சாரம் அப்படின்னு சொன்னார். அது என்னங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு காசு பணம்லாம் வேணாங்க, நாங்க வரதட்சணை எல்லாம் வாங்க மாட்டோங்க, நாங்க வரதட்சணை கேட்க மாட்டோங்க. நீங்க எவ்வளவு நகை போட்டாலும் சரி, நீங்க காரு கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, வீடு வாங்கி வச்சாலும் சரி, வைக்காட்டியும் சரி, நாங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். ஆனா ஏற்கனவே புரோக்கர்ட்ட என்ன சொல்லி வச்சிருப்பாங்க, பணக்கார வீடா ஒரே பொண்ணுள்ள வீடா பாருங்க. இப்படி அவர் சொன்னது நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தா சமுதாயத்துல அது யதார்த்தமா இருக்கு. இப்படி அது எப்படி சொல்லுவாங்கன்னா, சூசகமா கொஞ்சம் பெரிய குடும்பமா இல்லாம பாருங்க, பெரிய குடும்பமா இல்லாம பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே மட்டமான கலாச்சாரத்திற்கு ஆளாகிவிட்டோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட, வாழ்த்தப்பட்ட, போற்றப்பட்ட, புகழப்பட்ட, அல்லாஹ்வின் கருணைக்கு உரித்தான குடும்பம் எந்த குடும்பத்தில் அதிக பிள்ளைகள் இருக்கிறார்களோ, ஒருத்தங்களுக்கு பிள்ளையே பிறக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம், பிறக்கக்கூடிய பிள்ளையை நீ தடுத்துக் கொண்டால் அதை நீ கொலை செய்தது போன்று, அதை நீ கொலை செய்ததை போன்று ஷைத்தானை வணங்கியவன். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஷிர்க்கை சொல்லக்கூடிய இடத்துல கதலு அவுலாதஹும் ஸஃபஹம் பிகைரி இல்மின்,
யார் இந்த பெர்த் கண்ட்ரோல் செய்கிறார்களோ, குழந்தை வேண்டாம் என்று தடுத்துக் கொள்கிறார்களோ, உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிலையில், வறுமையை பயந்து மட்டும், செல்வத்தை பயந்து மட்டும் யார் பெர்த் கண்ட்ரோல் செய்கிறார்களோ, வயிற்றிலே குழந்தையை கொண்டாலும் சரி, பிறந்த குழந்தையை கொண்டாலும் சரி, குழந்தையே வேண்டாம் என்று தடுத்துக் கொண்டாலும் சரி, அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுகிறார்கள், மடையர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எப்படி காஃபிர்களுடைய சிந்தனை நமக்கு புகுத்தப்பட்டிருக்கிறது பாருங்கள். எப்படி சொல்கிறார்கள்? அளவான குடும்பம், வசனங்கள். அன்பானவர்களே, எவ்வளவு இஸ்ராஃப்! அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல் முபذிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்பவர்கள் யாருடைய சகோதரர்கள்? யாருடைய? ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தானின் சகோதரர்கள். ஷைத்தானோ வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஷைத்தான் தனது ரப்புக்கு நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மனம் முடித்தார்கள், எப்படி மனம் முடித்து கொடுத்தார்கள். அவர்களை விடவா நாம் குடும்பத்தால் உயர்ந்து விட்டோம், சமூகத்தால் சிறப்பாகிவிட்டோம்? அவர்களை விடவா, அவர்களின் கலாச்சாரத்தை விடவா நமக்கு ஒரு அழகிய கலாச்சாரம் இருக்கிறது? பிறகு ஏன் குத்துபாக்களிலே இமாம்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், வகைருல் ஹதி ஹதி முஹம்மத், கலாச்சாரங்களில் சிறந்தது முஹம்மதுடைய கலாச்சாரம் என்று. ஏன்? அது ஒரு காதிலே வாங்கி இன்னொரு காதிலே விடுவதற்கு தானா? பின்பற்றுவதற்கு இல்லையா? நான் பெரியவன், ரசூலுல்லாஹ்வை விட நீ பெரியவனா? சமுதாயத்தில் எனக்கு ஸ்டேட்டஸ் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வை விட ஸ்டேட்டஸ் உள்ளவரா நீ? எங்களது குடும்பம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹாஷிமி குடும்பத்தை விட பெரிய குடும்பமா உங்கள் குடும்பம்? அவர்களை விட நீங்கள் உயர்ந்து விட்டீர்களா? அவர்களை விட உங்களுக்கு மதிப்பு வேண்டுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பிரியமான மகள், எல்லா மகளையும் மணமுடித்து கொடுத்து விட்டார்கள். மிஞ்சி இருக்கிறார் ஃபாத்திமா மட்டும். ஃபாத்திமாவுக்கும் நல்ல வயதாகிவிட்டது. கண்டிப்பாக தனது மகளுக்குரிய மணமகனை அல்லாஹ் கொண்டு வருவான். மணமகளை தேடி மணமகன் வர வேண்டுமே தவிர, மணமகளை தேடி மணமகன் வர வேண்டும். அதுதான் மார்க்கம். மணமகளுடைய தந்தை ஒரு நல்லவரை பார்த்தால், என் மகளை உங்களுக்கு மணமுடித்து வைக்கிறேன் என்று சொல்லலாம். என்ன செய்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்களா? கவலைப்பட்டார்களா? இன்று நம்மிலே ஒருவர் கவலைப்படுவது போன்று. நீங்கள் எப்படி நீயத்து வைப்பீர்களோ அப்படி அல்லாஹ் உங்களிடத்திலே நடந்து கொள்வான். ஆனா இந்த வன்னி அப்படி அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியானுடைய எண்ணத்திற்கு ஏற்ப நான் நடந்து கொள்வேன் என்று. ஒரு பெரிய ஆலிம் சொன்னார், இந்த காலத்துல காசு கொடுக்கலனா எப்படி பொம்பளை பிள்ளைங்களை கரை சேர்க்க முடியும்? அல்லாஹ் அதே போலவே ஆக்கிட்டான். அதே போலவே ஆக்கிட்டான். ஒரு சாதாரண மனிதர், சாதாரண படிப்பு அறிவு இல்லாத பெரிய மார்க்க கல்வியில சாதாரண மனிதர், அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை கரை சேர்ப்பான் என்று சொன்னார். அத்தனை பெண் பிள்ளைகளையும் ஒரு செலவு இல்லாமல் அல்லாஹ் கரை சேர்த்து விட்டான். ஒரு செலவு இல்லாமல் அல்லாஹ் கரை சேர்த்து விட்டான். உங்களுடைய எண்ணம் அப்படி, அதற்கேற்ப அல்லாஹ் நடந்து கொள்கிறான். அல்லாஹ்வின் மீது அழகிய எண்ணம் வையுங்கள், அல்லாஹ் அழகிய முறையில் நடத்துவான், நடத்தி தருவான், நடப்பான் உங்களோடு. நீங்கள் உங்களுக்கு நீங்களே சங்கிலிகளை போட்டுக் கொண்டால், சடங்குகளை விதித்துக் கொண்டால், அதற்கு யார் பொறுப்பு? அல்லாஹுவா, மார்க்கமா, ரசூலா? சிந்திக்க வேண்டாம். அன்சாரிகள் சொல்கிறார்கள் அலியை பார்த்து, பத்ர் போர் முடிந்து விட்டது, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆல்ரெடி 26 வயதிற்குள் சென்று விட்டார்கள். அலியே, திருமணம் முடிக்காமல் இருக்கிறீர்களே, நீங்கள் மனம் முடியுங்கள். சொல்கிறார்கள், நான் ஒரு ஏழை, எனக்கு யார் பெண் தருவார் என்று, நான் எங்கே போய் முடிப்பது? என் ரசூலுல்லாஹ்வுடைய பொண்ணை போய் கேளுங்க. அல்லாஹ் அக்பர். அன்சாரிகள் சொல்கிறார்கள்,
மணமகன் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும். அப்படியா அலி, என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க மகளை எனக்கு கட்டி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபாத்திமாவியா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே. சரி, என்ன வச்சிருக்கிற மகளுக்கு? யார் ரசூலுல்லாஹ், நான் தான் ஃபக்கீராச்சே, உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் எங்க போய் மகரை தேடுறது? சரி, உனக்கு அந்த கேடயம் கொடுத்தனே பத்ர் போர்ல, ஒரு கேடயம், அது இருக்கா? ஆமா இருக்கிற சொல்ல. அதை நான் மகாரா கொடுத்துட்டா, செலவழிச்சுட்டா ஜிஹாதுக்கு வேணுமே. பரவாயில்ல, அடுத்த அல்லாஹ் கொடுப்பான். அதை போய் மார்க்கெட்ல போய் வித்துட்டு காசு கொண்டு வாங்க. அதை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு ஒரு 400 திர்ஹத்தை கொண்டு வர்றாங்க அழிறதையில. அதை வாங்கி மகாரா வாங்கிக்கிட்டு, அதுலேயே கொஞ்சம் வீட்டு சாமான்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு, ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி அலி ஒன்ன பொண்ணு பேசுறாருமா, அலிக்கு மனம் முடிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள். இமாம் தபரானி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, குறைஷிகள்லயே இவரை விட ஃபக்கீர் யாருமே இல்லை. குறைஷிகள்லயே இவரை விட ஃபக்கீர் யாருமே இல்லை. கடைசியில் இவ்வளவு நாளா வச்சு இந்த ஃபக்கீருக்கு தான் கொடுக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அங்க ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஃபாத்திமா, அவரை அல்லாஹ் விரும்புகிறான், அவரை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறார்கள். உடனே ஃபாத்திமா சொன்னாங்க, நானும் விரும்புகிறேன், நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு முடிச்சு. பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, நிக்காஹ் செஞ்சு வச்சாங்க, அனுப்பி வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நோ நிச்சயம், நோ சீனி போடுறது, நோ மருதாணி போடுறது, நோ பர்சம் போடுறது, ஒரு நயா பைசா செலவு கிடையாது. இல்லையா? சொல்றது புரியுதா புரியலையா? என்னங்க இது? இருந்ததை வச்சு அடுத்த நாள் காலையில் அன்சாரிகளை யார் பள்ளிவாசலுக்கு வந்திருந்தாங்களோ அவங்களுக்கு மிச்சம் மீதி காசை வச்சு கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு வலிமா. என்ன டென்ஷன் மண்டையிலே! இபாதத்தை மறந்து, கடமையை மறந்து, கடனை அடைப்பதை மறந்து, வாக்கை மறந்து, கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுப்பதை எல்லாம் மறந்து இந்த காசை கொண்டு போய் கல்யாணத்திலே வலிமாவிலே கொட்டினால் அல்லாஹ் பரக்கத் செய்வாரா? சபிக்க மாட்டாரா? புரியலையா உங்களுக்கு? இல்லையா? யார் யார்கிட்ட கடன், யார் யாருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, யார் யாருக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியது? உங்களது இரத்த உறவுகளை பாருங்கள். அவர்களில் படிப்பில்லாமல், தொழில் இல்லாமல், வசதி இல்லாமல் சிரமப்படுபவர்களை பாருங்கள். அவர்களை எல்லாம் நடுத்தருவிலே நிற்க வைத்து விட்டு உங்களது பிள்ளைகளுக்கு கோடிகளிலே நீங்கள் திருமணம் நடத்தினால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா? நாளை மறுமையிலே சொர்க்கத்தின் வாசலை தட்ட முடியுமா? புரியுதா இல்லையா? எத்தனை வகையான இஸ்ராஃப்கள், எத்தனை வகையான அநியாயங்கள்! மொத்தமாக ஹிஜாபு காற்றில் பட்டமாக பறக்கும் இல்லையா? பெரிய திருமணங்கள் என்றாலே முடிஞ்சு போச்சு. ஆண் பெண் நோ டிஃபரண்ட். இதுல இன்னொரு நவீன கலாச்சாரம் வேற. அலங்கரிக்கப்பட்ட வாடகை பெண்களை அழைத்து வந்து ரிசப்ஷன், அது போன்று விருந்துகளிலே பரிமாற்றம், விருந்து பரிமாற்றம். நீங்கள் விபச்சாரத்தை ஊக்குவிக்கவில்லை என்று சொல்லுங்கள் இதன் மூலமாக. புரியுதா இல்லையா? அலங்கரிக்கப்பட்ட கவர்ச்சியான பெண்களை கொண்டு வந்து விருந்தோம்பல், விருந்தாளிகளை வரவேற்கிறார்கள், விருந்தாளிகளுக்கு உணவு பரிமாறுகிறார்கள். இது விபச்சாரம் இல்லையா? விபச்சாரத்திற்கு துணை போவதில்லையா? என்னங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மகள்களை மணம் முடித்து கொடுத்தார்கள். தங்களது வாழ்க்கையிலே 11 திருமணங்களை செய்தார்கள். அவர்களுடைய சஹாபாக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்தார்கள். எங்கேயாவது ஒரு சடங்கு நிகழ்ந்ததாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த வீட்டில் உள்ளவர்கள் அல்லது அடுத்த 2 அண்டை வீட்டிலே உள்ளவர்கள், அதில் உள்ள சிறுமிகள் அந்த இரவு சில நேரங்கள் தஃப் அடித்து கொஞ்சம் பாடுவார்கள், அவ்வளவுதான். அதற்கு மேல்
அங்கே ஒரு சடங்கு, ஒரு கலாச்சாரம், வீண் விரயம் இருந்ததாக ஒரு ஹதீஸை காட்டுங்கள் என்று மணமகனையும் மணமகளையும் உட்கார வைப்பதற்கான மேடைகள் சில லட்சங்களில் இருந்து ஆரம்பமாகி கோடி வரை சென்று விட்டது. ஒரு மணி நேரத்திலிருந்து 2-3 மணி நேரங்கள் வரை பயன்படுத்தப்படக்கூடிய அந்த மணவரை மேடை, அந்த மேடையில பல வகை, மண்டபத்துக்கு ஒரு மேடை, வீட்டுக்கு ஒரு மேடை, அந்த வீட்டில் ஒரு மேடை, இந்த வீட்டில் ஒரு மேடை, இந்த மேடைகளுக்கு அத்தனை லட்சங்கள். அப்புறம் அந்த கல்யாண மண்டபத்தை அலங்கரிப்பதற்கு பல லட்சங்கள், எல்லாம் சில மணி நேரங்களுக்கு. இங்கே முஸ்லிம்களுடைய ஏழைகள் படிப்பில்லாமல் சிரமப்படுகிறார்கள், முஸ்லிம்களுடைய எத்தீம்கள் வறுமையிலே இருக்கிறார்கள், அனாதைகள். எத்தனை செலவுகள் இந்த மார்க்கத்திற்கு, இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதிலெல்லாம் கஞ்சத்தனம் காட்டிவிட்டு வீண் விரயம் அநியாயங்களிலே இப்படி தாராளமாக செலவு செய்கிறோமே, நம்மை விட அயோக்கியர்கள் யார் இருக்க முடியும்? மார்க்கத்தின் ரோஷம் இருக்கிறதா நமக்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது ஏதாவது புரிந்துணர்வு இருக்கிறதா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பரம்பரை பணக்காரர், நம்மளாவது காசை இப்ப பார்த்தோம். ஜுபைர் இப்னு அவ்வாம் மனம் முடிச்சிட்டு வர்றாரு, ரசூலுல்லாஹ்க்கே தெரியல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தர் ஒண்ணு தடவி இருந்தாரு. என்ன அப்துல் ரஹ்மான், நல்ல நறுமணமா இருக்கு, அத்தர் கலரே இப்படி டப்பு இப்படி ஒட்டி இருக்குது. யார் ரசூலுல்லாஹ் தஸவ்வஜ், நான் ஒரு கல்யாணம் பண்ண ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறார். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு உங்களுக்கு பழக்கமானவரா இருந்துட்டு உங்களுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு கதை, பழக்கத்தையே முறிச்சுப்பீங்க, உறவே முறிந்து விடுகிறது இல்லையா? கல்யாண பத்திரிகைக்கு போங்க நீங்க, அதுவே ஒரு முசீபத். அப்படியே வாங்கி அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டுருவோம் இல்லையா? பத்திரிகையை கையில வச்சுக்கிட்டு கல்யாணம் எப்பன்னு கேட்பாங்க, எங்கன்னு கேட்பாங்க, யாருமா அப்பலன்னு கேட்பாங்க, எல்லாம் நடக்கும். அப்படி இருந்து கூட அங்க 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு பத்திரிகை கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா வாங்குறவனை விட கொடுக்கிறவனை விட முட்டாள் யாருங்க இருக்க முடியும் சொல்லுங்க? நீங்க 100 ரூபாயை கொடுத்தீங்க ஒருத்தர், அவர் தூக்கி குப்பையில போட்டாரு, என்ன செய்வீங்க நீங்க? அப்படிப்பட்டவனுக்கு கொடுத்த நீங்களும் முட்டாளு, வாங்கினவனும் முட்டாளு இல்லையா? ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை டைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் போயிட்டு உங்க நம்பரை சொல்லுங்கன்னு அனுப்பிட்டு கல்யாணம் பார்த்துங்க மெசேஜில் செய்ய முடியாது. என்ன செஞ்சிட போறாங்க? அந்த பத்திரிகையை வச்சு வீட்டில் ஃப்ரேம் போட்டு வைப்பாங்களா? அது என்ன சர்டிபிகேட்டா? அது என்ன நினைவு சின்னமா? சொல்லுங்க. எங்கிருந்து இந்த சமுதாயம் தனது முட்டாள்தனத்தையும் தனது மடத்தனத்தையும் தனது மூடத்தனத்தையும் காபிர்களிடமிருந்து இரவல் வாங்கி இருக்கிறது, காப்பி அடித்திருக்கிறது? புரியுதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே அப்துல் ரஹ்மான், என்ன அப்துல் ரஹ்மான், என்ன கூப்பிட இல்லையே நீனு கோச்சுக்கிட்டாங்களா? எனக்கு சொல்லலையே நீனு, என் குடும்பத்துக்கு பத்திரிக்கை வைக்கலையே நீனு, என்னங்க அது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா சரி, நிக்காஹுக்கு ஒரு சுன்னத்திற்கு அவுலிம் வலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்தாவது தர்மம் கொடுத்துருங்க, ஒரு திருகங்க ஒரு ஆடு, அந்த காலத்துல ஒரு திருகம் ஒரு ஆடு. சரி ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இதுதானங்க நிக்காஹ்? இதுக்கு என்னங்க டென்ஷனு? இதுக்கு என்னங்க பிரச்சனை? இதுல என்னங்க குழப்பம் இருக்கு? இதுல என்ன உங்களுக்கு சிக்கல் சிரமம் இருக்கு? புரியல. நம்ம சொல்றோமா இல்லையா? ஹைருல் ஹதி ஹதி முஹம்மத், கலாச்சாரத்தில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கலாச்சாரம்னு. அப்ப அது எதுக்கு அந்த கலாச்சாரம்? ஃப்ரேம் போட்டு மாட்டுமா? ஆகவே அன்பானவர்களே, சொல்ல வரக்கூடிய நோக்கம் இதுதான். நாம் மாற வேண்டும், மாறுவதற்கான புரட்சி செய்ய வேண்டும். சும்மா மாறிட முடியாது. யார் என்னை எதிர்த்தாலும் பகைத்தாலும், யார் என் மீது கோபித்தாலும்,
யார் தனது நட்பை என்னோடு முறித்துக் கொண்டாலும் சரி, நான் இஸ்லாமிய கலாச்சாரத்தின்படிதான் நடப்பேன், செயல்படுவேன், எனது குடும்ப காரியங்களை செயல்படுத்துவேன். நீ உறவை முடிச்சுட்டு போனா எனக்கு என்ன அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவானா? சொல்லுங்க. உன்னை திருப்திப்படுத்த வேண்டுமா? வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்துஹு. அல்லாஹ் சொல்றான், முதலிலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்து, அவனது ரசூலை திருப்திப்படுத்து. அடுத்து அந்த திருப்திக்கு முரணாக இல்லை என்றால் உன் தாயை திருப்திப்படுத்து, தந்தையை திருப்திப்படுத்து, நண்பனை திருப்திப்படுத்து. இல்லையா? அல்லாஹ்வை கோபமாக்கிக்கிட்டு இஸ்ராஃப், தப்தீர் எல்லா ஹராத் வேலையும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அல்லாஹ்வை அப்புறம் பார்த்துக்கலாம், குடும்பத்தார்களை இப்ப பார்ப்போம்னா நரகத்தில் தான் தங்கும் இடத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி நம்முடைய மார்க்கத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகளையும் எளிதாக்கிக் கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு உட்பட்டதாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக, துணை செய்வானாக, உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.